ஸ்டப்பர்னா பேரே ஸ்டபர்னு வச்சுருக்கான். ஸ்டபர்ன் அப்படியே நிற்க போகிறான் 15 பேர் வந்த அப்புறம். பரவாயில்ல. இந்த மாதிரி தான் யாருன்னா ஒருத்தர் டக்குன்னு வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் டென்ஷன் ஆகுது. டூ 1 லெட்ஸ் கோ. க்ரூமேட்டு தான், இம்போஸ்டர் கிடையாது. போய் மெதுவாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். எனக்கு இப்போ இருக்கிறதுலே பிடிக்காத டாஸ்க் இது தான். போட்டான், முடிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் டாஸ்க் முடிப்போன்னு சொல்கிறதுக்குள்ளே டெட் பாடி ரிப்போர்ட்டட். என்னை யார் கில் பண்ணான்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. நான் டாஸ்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவனை கில் பண்ணதால் அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால் அவன் யாருன்னே எனக்கு தெரில. பரவாயில்ல. Three, 2, 1, go. IK804. IK804 இம்போஸ்டர் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓ, இம்போஸ்டரா? ஓகே, கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம போய் டாஸ்க் வேலையை பார்ப்போம். மிச்சம் 4 முடிஞ்சிச்சு. இதை டவுன்லோட் பண்ணுறப்ப தான் கரெக்டாக ஒருத்தன் எவனை எமர்ஜென்சி பட்டன் அமுக்குவான். அப்போ இருக்கிற டென்ஷன் வரும் பாருங்க, அது தனி டென்ஷன். அது இப்போ அமுக்காதீங்க. கரெக்டாக பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். இதை முடிச்சுட்டு நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஒரு கேம் விளையாடலாம். இது ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அது விளையாடலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கம்பல்சரி இம்போஸ்டர் கேம் வர மாதிரி நம்ம பார்த்து எல்லாரையும் பொறுத்தல்றோம். இம்போஸ்டர் வர மாதிரி நம்ம விளையாடலாம். இன்னும் ஒரு ஓட்டு யாருக்குன்னா எக்ஸ்ட்ரா விழுந்துச்சுன்னா யாருன்னா ஒருத்தர் எலிமினேட் ஆகிருப்பாங்க. வேஸ்ட்டாக போச்சு. அப்லோட். முடியுமா? முடிஞ்சிச்சு. நல்ல வேலை, எவனும் ரிப்போர்ட் பண்ணல. புல் டவுன். ட்ராஷ் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு ட்ராஷ் இருக்குது கீழே. அதுக்குள்ளே எவனோ அந்த பிங்க் கலர் தான் மாற்றி அமுக்கினே இருக்கான் அது. அப்புறம் கைஸ், எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். எனக்கு நிறைய கேம்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். எந்தெந்த கேம்ஸ்லாம் அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வெறும் அமாங் அஸ் மட்டும்தான் விளையாடுறேன். அதை விட்டால் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுவேன், அவ்வளோதான். மைண்ட் கிராஃப்ட் இப்போ தான் வாங்கியிருக்கேன் கேமை. ஆனால் அது எப்படி விளையாடுறதுன்றது எனக்கு தெரியாது. அதை கற்றுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 days ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது கற்றுக்கினா கூட 3 கேம்ஸ் தான். மிச்ச கேம்ஸ்லாம் எனக்கு நீங்கள் சொல்லணும். எனக்கு நிறைய கேம்ஸ் சொல்லுங்கள் கொஞ்சம்.
லவ் 66 இம்போஸ்டர் மாதிரி தான் தெரியலாம் தலைவன். இம்போஸ்டரே தான். போடா போய் ட்ராஷை க்ளீன் பண்ணிடு. முடிச்சு. இது என்ன ஒயரா? டேபில் விளையாடுறப்போ இது பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். டேபில் விளையாடுறப்போ இது பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். பிங்க் கலர் வந்து இது அமுக்கினே இருக்கான். பிங்க் கலர் ஏன்டா உனக்கு எத்தனை பட்டன் கொடுத்துருக்காங்க, உனக்கு எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல உனக்கு. உனக்கு எத்தனை பட்டன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. நாலாம் போனால் எனக்கு இன்னும் 1 2 இல்லை முட்டை 0ல் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. திரும்பவும் நோ ஒன் எஜெக்டட். கேம் சீக்கிரம் முடிங்கடா, போதும் அதுவே. யார் அந்த இம்போஸ்டர்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். 2 இம்போஸ்டர் இருக்காங்க, யார் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அவ்வளோதான், எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சாச்சு. இப்போது கார்டு மட்டும் ஸ்வைப் பண்ணணும். எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே அதுதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ அதுதான் வந்து ஈஸியாக பண்ணுவேன். இன்றைக்கி கேமரா கொஞ்சம் வேலை செய்யலை, அதனால தான் வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் ரூம் செட்டப்பும் பண்ணணும். கேமிங் செட்டப் ஏற்ற மாதிரி கேமிங்க்கு ரூம் அப்படியே செட்டப் பண்ணணும். என்னடா சைலண்ட்டாகவே நின்று இருக்கான்னு பார்க்காதீங்க, அதுதான் என்னோடய வேலை இப்போது. யாருன்னா போய் ப்ரொடெக்ட் பண்ணால் கூட வேஸ்ட்டு தான். இவனை பண்ணுமா, இவனை பண்ணலாமா, பண்ணிடலாம். யாருன்னா ஒருத்தராச்சும் கோஆப்ரேட் பண்ணி இந்த கேமை கொஞ்சம் முடிங்கடா, ரொம்ப போர் அடிக்குது. என்ன மாதிரியே அந்த ஸ்டபன் வந்து ஆல்ரெடி பேர்லேயே இதோ பிங்கில் இருக்கப்போ எத்தனை பட்டன் இருக்குன்றதை மட்டும் பாருங்களேன். எவ்வளோ பட்டன் வச்சுன்னு இருக்கான் நியூட்டன். அப்போது சரி, அந்த பிங்க் கலர், சாரி பிங்க் கலர். யாருன்னா ஒருத்தர் எலிமினேட் பண்ணுங்கடா. வின்னு, நாங்கள் தான் வின்னு. சரி, ஓகே.